ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருகம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலேருந்து மார்னிங் டிஷ் வந்து கோழியாப்புன்னு சொல்லுவாங்க கைஸ். ஃபஸ்ட்டு வந்து இது இடியாப்ப மாவில் செய்கிறது தான் கைஸ். இது ஃபஸ்ட்டு வந்து இடியாப்ப மாவு வந்து நல்லா தண்ணி ஊற்றி குழச்சிட்டு இது நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தேங்காய் எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கிட்டுங்க கைஸ். இந்த மாதிரி தண்ணி போகிற மாதிரி தோசை மாவு மாதிரி இருக்கணும் கைஸ். இது இந்த மாவு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை வந்து நம்ம அதில் உப்பு போட்டுட்டு ஊற்றிடணும் கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மாவு ஊற்றிடணும் கைஸ். ஊற்றிட்டு நம்ம ரவுண்டாக சுற்றி விட்டோம்னா அதுக்கு ஏற்றாப்புல சைஸ் வந்துடும் கைஸ். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம எடுக்கவும் தோசை மாதிரி எடுக்கவும் தேவையில்ல, நம்ம கவுத்துனா அதுவே வந்துடும் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து இது முட்டை குழம்பு கைஸ். இதுதான் அதுக்குள்ளே இது. ஸோ எந்திரிச்சு இப்போ எடுக்க வேண்டியதான். பாருங்க, நம்ம எடுக்கவே தேவையில்ல, அதுவாக கவுத்துனாலே வந்துடும் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.